வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பந்தயமா இருக்குது. ஏன்னா, வாழ்க்கையில நம்ம ஓட ஓட துரத்துறதுக்கு நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அது வந்து சொசைட்டியா இருக்கலாம், நம்ம கூட உறவினர்களா இருக்கலாம், நம்ம கூட பணியில இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்க நம்மள வந்து ஒரு கில்ட்டினஸ் குடுத்து, நம்மள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் குடுத்து, இந்த மாதிரியெல்லாம் நம்மள வந்து தொரத்தி தொரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க. இன்னொன்னு லேடீஸா இருந்தா நம்மளுடைய கேரக்டர் வைஸ்ல அஸ்யூம் பண்ணி, அத கொஞ்சம் மட்டப்படுத்தி, இப்படியெல்லாம் சொல்றதுக்கான ஆளுங்களும் நம்மள இருப்பாங்க. ஏன்னா, அதுல தான் நம்மள வீழ்த்த முடியுமே தவிர, வேற நம்மளுடைய தைரியத்திலயோ, நம்மளுடைய வேற எந்த விதத்திலயும் நம்மளுடைய திமிர்லயோ நம்மள வந்து வீழ்த்த முடியாது. அதனால கண்டிப்பா நம்மளுடைய கேரக்டர் வைஸ்ல அவங்க சொன்னோம்னா டக்குனு அவங்களுக்கு கோவம் வந்துரும்ல. அதனால அந்த மாரியெல்லாம் பண்ணுவாங்க. மகாபாரதத்துல எனக்கு தான் டயர்ட் ஆச்சே தவிர, அங்க வந்து திரௌபதிக்கு ஒரு காலம் அங்க டயர்ட் ஆகவே இல்ல. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருந்தது. கிருஷ்ணன கூப்பிட்ட உடனே இன்னமும் அதிகமா வந்துச்சு. அதுபோல தான் நாம வந்து யாருக்கும் பயப்படவே கூடாது. அவங்க தொரத்த தொரத்த நம்ம வேகமா ஓடணுமே தவிர, வெற்றிய நோக்கி ஓடணுமே தவிர, பின்னாடி திரும்பி பயப்படவே கூடாது.